ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவரையிலும் ஜிக்ஞாசாதிகரணம், ஜன்மாதிகரணம் 2 அதிகரணத்தை அனுபவித்துள்ளோம். ஜிக்ஞாசாதிகரணத்தில் என்ன பூர்வபக்ஷம் எழுந்தது? பிரம்மம்ன்றது சித்த பதார்த்தம். சித்தமான பதார்த்தத்தை பற்றி வேதமானது அறிவிக்காது, காரியத்தை பற்றி தான் தெரிவிக்கும். ஆகையினால பிரம்மத்தை பற்றி வேதம் பேச வரல. அப்படி இருக்கும் பொழுது வேதத்தை கொண்டு பிரம்ம விசாரம்ன்றது எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது அப்படின்னு பூர்வபக்ஷம் வர, சித்த பதார்த்தத்தையும் வேதம் போதிக்கும், ஆகையினால் பிரம்ம விசாரம் செய்ய தகுந்தது என்று முதல் அதிகரணத்துல வேதவியாசர் ஸ்தாபித்தார். அதற்கு பிறகு ஜன்மாதிகரணத்துல என்ன பூர்வபக்ஷம்? பிரம்மத்தை வேதம் அறிவிக்கும், சரி, ஆனா அந்த பிரம்மத்தை லக்ஷணத்தகா பிரதிபத்திகி அப்படின்றது வேணும். அதாவது மற்ற பொருள்களிலிருந்து பிரித்து அந்த பிரம்மத்தை அடையாளப்படுத்த வேண்டும். அடையாளப்படுத்தினால்தான் மேற்கொண்டு விசாரமே செய்ய முடியும். ஒரு கட்டத்துல பிரம்மம் பேசப்படுறதா, ஜீவாத்மா பேசப்படுறதா, ஆகாசம் பேசப்படுறதா இப்படின்னு விசாரம் பண்றதுக்கு என்ன வேண்டி இருக்கு? பிரம்மம்னா சரியா என்ன, எக்ஸாக்டா என்ன அப்படின்னு யுனிக்கா அதை பத்தி தெரிஞ்சாதான் மேற்கொண்டு விசாரம் பண்ண முடியும். ஆகையினால பிரம்மத்தை பத்தி அந்த யூனிக் ஒரு ஐடென்டிபிகேஷன் இல்லாததுனால விசாரம் செய்ய முடியாது அப்படின்னு பூர்வபக்ஷம் வர, இருக்கே பிரம்மத்தை அடையாளம் காண்றதுக்கு ஒரு தன்மை இருக்கு. என்னது என்றால், பிரம்மம்னா என்னது? உலகத்தை எல்லாம் படைக்கக்கூடியது, உலகத்தை அழிக்கக்கூடியது, உலகத்தை காக்கக்கூடியது, அதுதான் பிரம்மம் அப்படின்னு இந்த ஜெகத் காரணத்துவம் அப்படின்றதுதான் பிரம்மத்துக்கு அடையாளம். அதை கொண்டு மற்ற பொருள்களிலிருந்து பிரம்மத்தை நம்ம பிரிச்சு தெரிஞ்சுக்கலாம் என்று ஜன்மாதிகரணத்திலே சித்தாந்தம் உள்ளதாக நாம் அனுபவித்தோம். ஆக இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, பிரம்மத்தை ஜெகத் காரணத்துவம் அப்படின்ற அடையாளத்தை கொண்டு பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியும், விசாரம் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கையில், இப்ப 3வது அதிகரணம் சாஸ்திர யோனித்வா அதிகரணம். இந்த அதிகரணத்துல பூர்வபக்ஷி யாருன்னா நையாயிக்கன் அப்படின்றதுவான், அவன் தான் பூர்வபக்ஷி. நையாயிக்கன் என்ன பண்றான்னா, கடவுளை அனுமானத்தாலே சாதிக்க பார்க்கிறான். கடவுள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சாஸ்திரம் தேவை கிடையாது, வேதம் தேவை கிடையாது. கடவுள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுடைய ஊகத்தினாலேயே தெரிஞ்சுக்கலாம் கடவுள் இருக்கார் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது சாஸ்திரம் கடவுளை தெரிவிக்க வந்ததே அல்ல. ஏன்னா வேறொரு முறையால நம்மளால அறியக்கூடிய ஒரு விஷயத்த அது சாஸ்திரம் சொன்னா அது பயனற்றதாக போயிடும். சாஸ்திரம் காக்கையானது கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரணுமா? கண்ணை திறந்தா நமக்கே தெரியறது இல்லையா காக்கை கருப்பாக இருக்கும் அப்படின்னு? அப்ராப்தேகி சாஸ்திரம் அர்த்தவது என்று சொல்லுவார்கள். நம்மளால் அறிய முடியாத விஷயத்தை சொன்னால்தான் சாஸ்திரத்துக்கு பயன் உள்ளது. கடவுள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்றது நாம் ஊகித்து அறிந்து கொள்ளலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த கடவுளை பத்தி, பிரம்மத்தை பத்தி சாஸ்திரம் சொல்ல வரவில்லை. அப்படி இருந்தது என்றால் சாஸ்திரத்தை கொண்டு பிரம்ம விசாரம்ன்றது எதுக்காக பண்ணணும்? சாஸ்திரத்துல பிரம்மமானது எப்படி பேசப்பட்டிருக்கு அப்படின்னு என்ன விசாரம் வேண்டி இருக்கு? பிரம்மமே பேசப்பட முடியாத சாஸ்திரத்துல, அது தாற்பயமே கிடையாது பிரம்மத்துல. ஏன்? நம்ம தான் ஊகத்தினாலே பிரம்மத்தை ஸ்தாபிக்க முடியுமே அப்படின்றதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாஸ்திர யோனித்வாதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷம். சரி, இந்த பூர்வபக்ஷி யாருன்னு பார்த்தோம், நையாயிக்கன் அப்படின்ற ஒரு பேரை மனசுல வச்சுக்கோங்க. நியாய மதம், வைசேஷிக மதம் அப்படின்றது இருக்கு. அந்த மதத்தை சேர்ந்தவன் தான் நையாயிக்கன். அவன் எப்படி ஸ்தாபிக்கிறான்? பிரம்மம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, உலகத்தெல்லாம் படைக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார், சர்வஜர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு எப்படி ஸ்தாபிக்கிறான் அப்படின்னா, அவன் சில அனுமான பிரயோகங்கள் சொல்றான். என்ன சொல்றான்னா, சில அனுமான பிரயோகங்கள் என்றால், அனுமானம்னா இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ்னாலே ஒரு ரீசனிங் தானே. ஒரு ரீசனை ஸ்டேட் பண்ணுவோம் இல்லையா? ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு இருக்கும், அப்புறம் அந்த சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு ஒரு ரீசனிங் இருக்கும். அதுதான் அனுமானம் பிரயோகம் அப்படின்றது. அவன் முதல்ல சொல்றான், ஜகத் காரியம் சாவயவத்வாத். ஜகத்தானது, இந்த லோகமானது காரியம், செய்யப்படக்கூடிய ஒரு பொருள், செய்யப்பட்ட பொருள், காரியம். ஏன்? சாவயவத்வாத், அவயவங்களுடன் கூடி இருப்பதனால். அவயவங்கள் என்றால் உறுப்புகள். அவன் ஏன் இப்படி சொல்றான்னா, கடவத்துன்னு ஒரு திருஷ்டாந்தத்தை காட்டுறான். திருஷ்டாந்தம், உதாரணம் காட்டுறான். குடமானது எப்படி இருக்கு? அது செய்யப்படுற பொருள், அதுல யாருக்குமே சந்தேகம் கிடையாது. குடமானது காரிய பொருள் அப்படின்னு. அது சாவயவமாகவும் இருக்கு, உறுப்புகளுடன் கூடினதாக இருக்கு. உறுப்புகள் சேர்ந்தாதானே அந்த குடம் அப்படின்றது உருவாருது. அப்போ உறுப்புகள் கொண்டதாக ஒரு பொருள் இருக்குன்னா, அந்த பொருள் எப்படி உண்டாயிருக்கணும்? எப்படி? உறுப்புகள்லாம் சேர்ந்தபடினால. அப்போ உறுப்புகள் தனியாக இருக்கும் பொழுது அந்த பொருள் கிடையாது. உறுப்புகள் சேர்ந்த பிறகுதான பொருள் உருவாயிருக்கு. அதான காரிய பொருள். உருவாகிற பொருள் தானே காரிய பொருள்.
உறுப்புகள் இருக்கிறபடினால உறுப்புகள்லாம் சேர்ந்த பிறகுதான் இந்த பொருளானது உருவாச்சுன்னு சொல்லலாம். இதுதான் ஜகத்து காரியம் சாவயவத்வாத். மறுபடியும் சொல்றேன், ஜகத்தானது உண்டாகக்கூடிய பொருள். ஏன்? உறுப்புகள் பெற்றபடியினால் அப்படின்றது அதோடைய ரீசனிங். ஏன் உறுப்புகள் இருக்கிறதுக்கும் உண்டாகிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு மனசுல தோணும் இல்லையா? இதுதான் சம்பந்தம். உறுப்புகள் இருக்குனாலே உறுப்புகள் சேர்ந்த பிறகுதான் இந்த பொருள் உருவாயிருக்கு. அப்போ உறுப்புகள் இருக்கிறது, சாவயவத்வம் அப்படின்றது எதை ஸ்தாபிக்கிறது, எதை சப்ஸ்டான்சியேட் பண்றது, எந்த கிளைமை சப்ஸ்டான்சியேட் பண்றது? இது உருவாக்கப்பட்டிருக்கு, இது காரியம் அப்படின்ற கிளைமை சப்ஸ்டான்சியேட் பண்றது. இதுதான் முதல் பிரயோகத்துக்கு அர்த்தம். ஜகத்து காரியம் சாவயவத்வாத் அப்படின்றது. சரி, இப்போ காரியம் அப்படின்றத ஸ்தாபிச்சாச்சு. அடுத்தது அனுமானம். ஜகத்து சகர்த்திருக்கம் காரியத்வாத். ஜகத்தானது காரியமாக இருக்கிறபடினால அது சகர்த்திருக்கம், ஒரு கர்த்தாவால செய்யப்பட்டது இந்த பூமியானது, இந்த ஜகத்தானது. ஏன்? காரிய பொருளாக இருக்கிறபடியினால். இதுலயும் திருஷ்டாந்தம் குடம்தான். குடத்தை போல கடவது. எப்படி கடமானது காரியமாக இருக்கு இல்லையா? காரியமாக இருக்குமே என்றால் அதை பண்ணின ஒரு கர்த்தா கண்டிப்பாக இருப்பான். இப்போ ஒரு பொருள் உருவாருதுன்னா செய்யக்கூடிய கர்த்தா நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னு தாற்பயம். அதே போல ஜகத்தானது உருவானது அப்படின்றது ஸ்தாபிச்சாச்சு. உருவான படியினால அடுத்தது என்ன ஸ்தாபிக்கிறாங்க நையாயிகன்? செய்த ஒரு கர்த்தா இருக்கின்றான், சகர்த்திருக்கம், கர்த்தாவை கொண்டது இந்த ஜகத்து அப்படின்னு சொல்லி. சரி, கர்த்தானா யாரு? கர்த்தா யார் என்றால் உபாதான உபகரண சம்பிரதான பிரயோஜன அபிக்ஞா கர்த்தா. கர்த்தா 4 விஷயங்களை நன்கு அறிந்தவன், அவன் தான் கர்த்தா. உபாதானத்தை அறிந்தவன். ஒரு பொருள் செய்யணும்னா அதுக்கு உபாதானம் இருக்கணும் இல்லையா? இந்த ரா மெட்டீரியல், அதை பத்தி தெரிஞ்சவனாக இருப்பான். அதே போல உபகரண அபிக்ஞா, உபகரணங்கள் வெறும் ரா மெட்டீரியல் இருந்தா போதாது, அதை வச்சு இதை ப்ராசஸ் பண்ணாதான் பொருளானது வரும். அந்த ப்ராசஸ் பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுவும் அவன் தெரிஞ்சிருக்கும், அதான் உபகரணங்கள். அதே போல சம்பிரதானம். சம்பிரதானம்னா காரியம் உருவான பிறகு அதை இவனுக்காவது கொடுக்கணும் இல்லையா? யாருக்கு கொடுக்க போறானோ அவன் சம்பிரதானம். அதற்கு பிறகு பிரயோஜனம். பிரயோஜனம்னா அந்த சம்பிரதானம் யாருக்கு கொடுக்கிறோமோ அதை எப்படி அவன் விநியோகப்படுத்துவான், எப்படி பயன்படுத்துவான், இதெல்லாம் தெரிஞ்சவன் தான் கர்த்தாவாக இருப்பான். நம்ம இப்ப லோகத்துல பார்த்தா கூட யாராவது ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்றான்னு வச்சுக்கோமே, அவதான கர்த்தாக்கள், மேனுஃபேக்சரர்ஸ். அவன் என்ன பண்ணுவான்? ரா மெட்டீரியல் தெரியும் அவனுக்கு. அடுத்தது என்ன பண்ணுவான்? அந்த ப்ராசஸிங்லாம் தெரியும், அதுவும் தெரியும். அதே போல அடுத்தது சம்பிரதானம், யாருக்கு கொடுக்க போறான் இந்த கஸ்டமர், அவனை தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பான். கஸ்டமர் தெரியும். அதே போல பிரயோஜனம், அவன் எப்படி அந்த கஸ்டமர் எப்படி பயன்படுத்துவான், கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படிலாம் கேட்டுக்கிறா இல்லையா? ஸோ கஸ்டமர் லைக்லியே எப்படி அவன் பயன்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் இவன் ப்ராடக்டை டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண போறான். அதே தான் அந்த ஆதி காலத்துல நையாயிகன் சொல்றான், கர்த்தானா இப்படிதான் இருப்பான். உபாதான உபகரண சம்பிரதான பிரயோஜன அபிக்ஞா. அபிக்ஞான அறிந்தவன். எத்த அறிந்தவன்? உபாதானத்தை அறிந்தவன், உபகரணத்தை அறிந்தவன், சம்பிரதானம் யாருக்கு கொடுக்க போறோம் காரியத்தை, அந்த பொருளை யாருக்கு கொடுக்க போறோம், அந்த சாவன் தான் சம்பிரதானம், அவனை அறிந்தவன். அதே போல அந்த சம்பிரதானம் யாருக்கு கொடுக்க போறோம், அவன் எப்படி பயன்படுத்த போறான், என்ன பிரயோஜனம் அவனுக்கு, அத்தையும் அறிந்தவன் அவன் தான் கர்த்தா. ஆகையினால எப்படி குடத்துக்கு இந்த மாதிரி ஒரு கர்த்தா இருக்கானோ, ஏன் அது செய்யப்படுற பொருளாக இருக்கிறபடினால, அதே போல ஜகத்துக்கு இந்த மாதிரி ஒரு கர்த்தா இருப்பான் அப்படின்றதுதான் நையாயிகனுடைய அனுமானம். ஆக வந்துருது. அப்ப ஜகத்தை படைக்கக்கூடியவன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் கடவுள் அப்படின்னு அனுமானத்தினாலே தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நையாயிகன் சொல்ல, இங்க எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல எப்படி அமைக்கிறாருன்னா, நையாயிகன் இப்படி சொன்ன உடனேயே தான் நேர்ல ஒரு பதில் சொல்லல. எம்பெருமானார் என்ன பண்றாருன்னா, அந்த காலத்துல மீமாம்சக்கன் அப்படின்னு மற்றொருத்தர் இருந்தான், வேற ஒரு மதம் மீமாம்சா அப்படின்றது ஜெய்மினியுடைய அந்த ரிஷி சொன்னது. அதை அவலம்பித்தவன், அதை சார்ந்தவன் மீமாம்சக்கன். அவனுக்குமே இந்த அனுமானம் ஒத்து வரல. அவனும் இந்த அனுமானத்தை ஒத்துக்கல. அனுமானத்துல கடவுளை சாதிக்க போறான் அப்படின்ற அனுமானம் அவனுக்கும் பிடிக்கல. ஆனா அவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் கடவுளையே ஒத்துக்காதவன். அவன் நிரீஸ்வர மீமாம்சகன். கடவுளே ஈஸ்வரனே கிடையாது அப்படின்னு சொல்றவன். வெறும் சித்து இருக்கு, அச்சித்து இருக்கு, அவ்வளவுதான், 2 முடிஞ்சு போச்சு. ஈஸ்வரன் அப்படின்னு தனியா ஒருத்தன் கிடையாது அவனுடைய மதத்துல. அவன் என்ன பண்ணானா, அவனுக்கு என்ன இந்த அனுமானம் அது ஒத்துக்காதவன் இல்லையா, அவன் வாயிலாக உடையவர் சில கேள்விகளை எழுப்பி அதுக்கு மேல ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கிரமத்தை உடையவர் ஆசிரியிக்கிறார். ஆக இது வரைக்கும் என்ன ஆயிருக்குன்னா, இந்த ஒரு நாடகத்துல டிராமால என்ன ஆயிருக்குன்னா, நையாயிகன் வந்திருக்கான். அவன் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டான். அதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு அந்த கிளைமை சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு ரீசனிங்கும் சொல்லியாச்சு. இப்ப இந்த மீமாம்சகன் சொல்றான், நையாயிகனே நீ சொல்ற அனுமானமானது தவறு அப்படின்னு மீமாம்சகன் வரான். அவன் என்ன சொல்றான்னா, 3 தோஷங்கள் சொல்றான் இந்த அனுமானத்துல.
சித்த சாதனமாக இருக்கு, சோபாதிகமாக இருக்கு, அதே போல விருத்தமாக இருக்கு. 3 தோஷங்கள். என்னது? சித்த சாதனமாக இருக்கு, சோபாதிகமாக இருக்கு, விருத்தமாக இருக்கு. என்ன 3 தோஷங்களை முறையே பார்ப்போம். சித்த சாதனம் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க மீமாம்சகன்? நீ சொன்ன இல்லையா, உலகத்தை படைத்தவன் ஒரு கர்த்தா இருக்கான் அப்படின்னு சொன்ன இல்லையா, நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அவன். ஆனா என்ன சொல்றான்னா, அந்த கர்த்தா யார் தெரியுமா? நானும் நீயும் 2 பேரும் ஒத்துக்கக்கூடிய ஜீவாத்மா தான். அதை தவிர தனியா ஒரு பரமாத்மா ஈஸ்வரன் அப்படின்னு நீ சொல்ற இல்லையா, கடவுள் அப்படின்னு சொல்ற இல்லையா, அவன்லாம் கிடையாது. இந்த உலகத்தை படைக்கிறவன்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்றத நானும் ஒத்துக்கிறேன். ஜீவாத்மாவை தான் படைக்கிறான். எப்படி ஜீவாத்மா படைக்க முடியும் அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாருமே சாஸ்திரத்தை ஒத்துண்டவர்கள், அவர்களுடைய பேச்சு இருக்கிறதுனால அந்த லைன்ல நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். இந்த மீமாம்சகன் என்ன சொல்றான்னா, யாகங்கள்லாம் பண்ணா அதுக்கு பலன் இருக்கு அப்படின்றத நையாயிக்கனே நீ ஒத்துக்கிறியா? ஆமா, நான் ஒத்துக்கிறேன். நானும் சாஸ்திரத்தை ஒத்துக்கிறவன் தான். யாகத்தெல்லாம் பண்ணா பலன் இருக்கு. அந்த ஜோதிஷ்டோம யாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஜோதிஷ்டோமன சொர்க்க காமோ யஜேத் அப்படின்னு இருக்கு. இப்போ சொர்க்கத்தை போய் சேரணும் அப்படின்னா ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதே ஜோதிஷ்டோம யாகம் வந்து சர்வேபியா ஜோதிஷ்டோமஹா சர்வேபியா தர்ஷகுணமாசோ அப்படின்னு இருக்கு. எல்லா பலன்களுக்காகவும் இந்த யாகத்தை பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு ஜீவாத்மா அவனுக்கு வந்து மழை வேணும், இல்லைன்னா அவனுக்கு நதி ஓடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குன்னு வச்சுக்கோமே, அதை குறித்து அவன் ஜோதிஷ்டோம யாகம் பண்ணா கூட அந்த பலனானது கிட்டும் அப்படின்னு சாஸ்திரத்துல இருக்கு. இதை நையாயிக்கணும் ஒத்துக்கொள்ற ஒரு நிலை. அந்த நிலையில தான் நம்ம இருந்துட்டு இதை பத்தி யோசிச்சு பார்க்கணும். அப்போ இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்ற இல்லையா, அது அந்த ஜீவாத்மா தான். யாகங்களை செய்து இப்போ ஜோதிஷ்டம யாகத்தை நதி ஓடுறதுக்காக நான் பண்ண வேண்டும் அப்படின்னு நினைச்சான்னா, ஜோதிஷ்டம யாகத்தை பண்ணி ஒரு நதியை பெற முடியுமானால அந்த ஜீவாத்மாவால மலையை பெற முடியும். இது ஒரு ரீதி. மற்றொரு ரீதி என்னன்னா யாகங்களை செய்யறதுனால அதுக்குண்டான பலத்தை இந்த ஜீவாத்மா அனுபவிச்சு ஆகணும் இல்லையா. ஆகையினாலேயே இந்த ஜீவாத்மாவுக்கு வந்து இப்போ மலையில மட்டுமே காய்க்கக்கூடிய ஒரு பழம் அதை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்? பண்ண புண்ணியத்தினால. அப்படின்னா அந்த புண்ணியத்துக்கு பலன் கொடுக்கறதுக்காகவே ஒரு மலையானது உருவாகத்தானே வேணும். அப்ப இவனுடைய கர்மத்துக்கே, அந்த யாகம் அப்படின்ற கர்மத்துக்கே அப்படி ஒரு சக்தி இருக்கு. அந்த மலையை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இந்த லோகம் ஏன் படைக்கப்பட்டது அப்படின்னா, இந்த ஜீவாத்மாக்கள்லாம் அவர்களாலேயே அவர்களுக்காக படைக்கப்பட்டதாக இந்த உலகத்தை வச்சுக்கலாம். இதுதான் சித்த சாதனம் அப்படின்னு சொல்லுவார்கள். என்ன தாற்பயம் சித்த சாதனம் அப்படின்னா, இவன் என்ன சாதிக்க வந்தான்? நையாயிக்கன் என்ன சொன்னான்? உலகத்தை படைக்கக்கூடியவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னான். அவன் என்ன எதிர்பார்க்கறான் அப்படின்னா, கேட்கிறவனுக்கு புதுசா ஒண்ணு சொல்றேன் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கான். உலகத்தை படைக்கக்கூடியவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா வந்து இப்ப நான் கிளைம் பண்ணி அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, கேட்கிறவன் என்ன பண்ணானா, எனக்கு தெரியுமே அப்படின்னு முடிச்சுட்டானா, அதுதான் சித்த சாதனம் அப்படின்னு பெயர். ஆனா அது எப்படி தெரியுமா முடியும்? போயிட்டு அர்த்தாந்தரம் அப்படின்னு போய் முடியும். சொல்றவனுக்கு வேற ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு தாற்பயம். கேட்கறவன் என்ன பண்ணுவானா, எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு அர்த்தத்தை கொண்டு போயிட்டான்னா, இவன் சொல்றவனுக்கு வந்து அவனுடைய பிரயோஜனம் வந்து அடையாமலே போயிடும். அவன் வந்து பிரயோஜனத்தை அடைய மாட்டான். லோகத்துல ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா, ராமன் கிருஷ்ணன் அப்படின்னு 2 பேர் இருக்கார்கள்னு வச்சுக்கோமே. ஒரு கிளாஸ் ஜார் வந்து உடைஞ்சிருக்கு. அது வந்து ஒருத்தனுக்கு வந்து சொல்லணும்னு ஆசை. ராமன் தான் இதை உடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. அவன் என்ன பண்றான்னா, அதுக்கு ஒரு கேஸை பில்ட் பண்றான். கிளாஸா இருக்கு, இது நல்ல கனமா இருக்கு, இது காத்துலாம் ஒன்றும் அசைஞ்சு கீழே விழுது, அதுவும் ஒட்டிலெல்லாம் ஒன்றும் வைக்கல, டேபிளுடைய மத்தியத்துல தானே இருக்கு அப்படின்னு நிறைய கேஸ் பில்ட் பண்றான். ஆகையினால இதை யாராவது உடைச்சிருக்கணும் அப்படின்னு கேஸ் பில்ட் பண்ண வரும்பொழுது, கேட்கறவன் என்ன பண்றான் அப்படின்னா, எனக்கு தெரியுமே கண்ணன் தான் உடைச்சான் அப்படின்னு என்ன ஆயிடும்? தெரியுமே அப்படின்னு சொல்றான் இல்லையா, அதான் சித்த சாதனம். ஆனா என்ன பண்ணிட்டான் அவன்? இவன் ராமனை வந்து குற்றவாளியாக ஆகலான்னு பார்த்தான், கண்ணன் தான் உடைச்சான் அப்படின்னு முடிச்சுட்டான் அவன். அதுதான் அர்த்தாந்தரம். வேற ஒரு அர்த்தத்துக்கு கொண்டு போயிட்டான் இல்லையா, அது அர்த்தாந்தரம். இப்படிதான் மீமாம்சகன் பண்றாங்க. நையாயிக்கன் என்ன வேணும் அவனுக்கு? லோகத்தை படைத்து ஒரு கர்த்தா இருக்கான் அப்படின்னு சொல்ல போறான். அவன் சொல்ல போய் அவன் கேட்கிற மீமாம்சகன் என்ன பண்ணான்னு, எனக்கு தெரியுமே அப்படின்ட்டான். யார் படைச்சது அப்படின்னா ஜீவாத்மா அப்படின்ட்டான். அப்ப பிரம்மத்துக்கு இடமே கொடுக்கல. அதனால இதான் சித்த சாதனம் அப்படின்றது முதல் தோஷம் உன்னுடைய மதத்துல அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது உன்னுடைய மதம் வந்து சோபாதிகம். நீ சொல்ற காரணம் இருக்குல்ல, அது வந்து சோபாதிகமாக இருக்கு. அதாவது என்ன தாற்பயம்னா, இவனுடைய கிளீம் ஒன்று பண்ணிட்டு அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ற இல்லையா, இந்த ரீசன் ஒன்று சொல்ற இல்லையா, அந்த ரீசன் வந்து சரியான ரீசனே கிடையாது. என்ன நீ சொல்ற ஹேத்து, ரீசன் ஹேத்து அப்படின்றதுல எல்லாம் ஒண்ணுதான். இன்ஃபரன்ஸ்ல வந்து நம்ம ரீசன் அப்படின்னு சொல்றதுதான் ஹேத்து. பர்வதா வன்ஹிமான் தூமாத், பர்வதா வன்ஹிமான், பர்வதத்துல நெருப்பு இருக்கு அப்படின்றதுதான் பிரதிஜானம், அதுதான் கிளைம். ஏன்
சப்ஸ்டான்ஷியேட் பண்ணு, என்ன ரீசன் அப்படின்னா, ஆமா ஸ்மோக், அங்க புகை இருக்கே, அங்க தூமம் இருக்கே அப்படின்னு சொல்றதுதான் ரீசன். அதுக்குதான் வந்து சாஸ்திரத்துல ஹேத்து அப்படின்னு பெயர். அந்த ஹேத்துவானது சரியாக அல்ல அப்படின்னா, சரியானது அல்லன்னா அது வந்து அந்த ஹேத்து வந்து சோபாதிக்கம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லுவோம். ஏன் அவன் சொல்ற ஹேத்துவானது சரியானது அல்ல அப்படின்னா, அந்த மீமாம்சகன் சொல்றான், நையாயிக்கனே நீ என்ன சொன்ன, இந்த ஜகத்தானது காரியம் செய்யப்படக்கூடிய பொருள், ஏன் சாவயவத்வான் அப்படின்னு சொன்ன, அவயவங்கள் உறுப்புகளுடன் கூடினது அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு போனோம் இல்லையா. முதல்ல உன்னுடைய இந்த அடிப்படை அனுமானமே தப்பு. உலகமானது காரியம் அப்படின்னு ஸ்தாபிக்கிற இல்லையா, அதுக்கு என்ன ரீசன் சொல்ற, உறுப்புகள் கொண்டது அப்படின்றத சொல்ற இல்லையா, அது காரணமே கிடையாது. ஒரு பொருளானது காரியம் அப்படின்னு ஸ்தாபிக்கணும்னா அது என்னவா இருக்கணும்னா சக்கிய கிரியமா இருக்கணும். சக்கிய கிரியம்னா செய்யப்படக்கூடியதாக ஒரு பொருளாக இருக்கணும். அப்பதான் அது காரியம் அப்படின்னா நம்ம புத்திக்கு எட்டும். சக்கிய கிரியம், அதே போல சக்கிய உபாதானாதி விஞ்ஞானம் அப்படின்னு 2 காரணங்கள் சொல்லுவார்கள். செய்யப்படக்கூடியதாக இருக்கணும், அதே போல அதனுடைய உபாதானம் இருக்கு இல்லையா, அதை பத்திலாம் தெரிஞ்சிருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த பொருளானது செய்யப்படக்கூடியது அப்படின்னு நம்ம புத்திக்கே எட்டும். ஆக நீ சொன்ன மாதிரி உறுப்புகள் இருந்தா போதும் அது காரியம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிய வராது. அது பார்க்கும் பொழுதே இது பண்ணக்கூடியது அப்படின்னு இருந்தாதான் அது காரியம் அப்படின்னே புரிஞ்சுக்க முடியும். இப்ப தாத்பரியம் என்னன்னா, யாராவது மலையை பார்த்துட்டு பார்த்த மாத்திரத்துல இது யார் கட்டினாலோ அப்படின்னு யாருக்காவது தோணுமா? அது கட்டப்படுற விஷயமா மலையானது அவ்வளவு பெருசா இருக்கு. ஒரு பெரிய மாளிகை பார்த்துட்டு நம்ம வீடை கஷ்டப்பட்டு கட்டினோம், இந்த மாளிகை எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பார்களோ அப்படின்னு தோணும். மலையை பார்த்துட்டு நம்ம வீடை கஷ்டப்பட்டு கட்டினோம், இவ்வளவு பேர் மலையா இருக்கே, இது எவ்வளவு பேர் எப்படி கட்டியிருப்பாரோ அப்படின்னு யாருக்குமே தோணாது இல்லையா. ஏன் தோணாது? அது சக்கிய கிரியமே கிடையாது. அது பார்த்த உடனே செய்யப்படக்கூடிய ஒரு பொருளாகவே தோணாது இல்லையா. அதனால ஜகத்து காரியம் சக்கிய கிரியத்வாத் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எது எதெல்லாம் வந்து சக்கிய கிரியமோ செய்யப்பட முடியுமோ அதனாலதான் நம்ம காரியம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய, உறுப்புகள் இருக்கு ஆகையால அது செய்யப்படக்கூடியது அப்படின்றதுலாம் யாருக்குமே புரியாது அப்படின்னு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு ஒரு லௌகிக உதாரணம் இன்னொன்னு தோணித்து, அது கூட சேர்த்து சொல்றேன். இப்போ ஒரு மாடி இருக்கு, ஒரே ஒரு மாடி கொண்ட ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு வந்து திருட்டு போயிருச்சு. கீழே நல்லா பேஸ்மெண்ட் நல்லா பூட்டி வச்சுட்டா, ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் நல்லா பூட்டி வச்சுட்டா. அப்ப என்ன தெரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னா, மேலே ஏறி குதிச்சுதான் அதை வந்திருக்கான் திருடன். சரி, இப்போ ஒரு மாடி ஏறி வந்திருக்கானா, இப்ப பெரிய திருடனா இருப்பான் அப்படின்னு. அது ஒரு மாடி கொண்ட வீட்டினுடைய விஷயம். 3 மாடி இருந்தது ஒரு வீட்டுல, அங்கேயும் பேஸ்மெண்ட் நல்லா பூட்டி இருக்கு, எல்லாம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்லி சீல்டா இருக்கு. அப்போ அவ என்ன யோசிப்பா, இப்போ 3 மாடி அந்த திருடன் ஏறி இருக்கணும், ஒரு மாடி ஏறதுக்கு இவ்வளவு நேரம் அப்படின்னா 3 மாடி ஏறதுக்குன்னா அப்போ அது இன்டூ 3 அப்படின்னு லீனியராலாம் பண்ண முடியாது. நடுவில் வந்து என்ன பண்ணணும், ஏதாவது வெயிட் டைம் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கால்குலேஷன்லாம் போட்டு, சரி அப்போ 1 மணி நேரம் ஆச்சு ஒரு மாடி ஏறதுக்கு, 1 மணி நேரம் அது என்ன ஒரு 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னா இங்க வந்து ஒரு 1 மணி நேரம் ஆயிருக்கும் 3 மாடி ஏறதுக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுவா. சரி, உலகத்திலேயே ரொம்ப உசந்த பில்டிங் ஏதோ வெளிநாட்டுல இருக்கு, 160 மாடிகள் கொண்டது. அது மேல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். அது வந்து வெள்ளையெல்லாம் யாருக்கா தோணுமா, அதை பார்த்த உடனே கீழே எல்லாம் பேஸ்மெண்ட் ஃபுல்லு லாக்டா இருக்கு, எல்லாமே சீல்டா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. அவன் மேல உட்காந்துருக்கான், இந்த சீலிங்ல அந்த டாப் ஃப்ளோர்ல உட்காந்துருக்கான் அவன். அதை பாக்குறவனுக்கு வந்து சரி 3 மாடிக்கு இவ்வளவு நேரம், ஒரு 160 மாடிக்கு நடுவில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஆஸ்வாசப்படுத்திக்கணும் அப்படின்னு கால்குலேட் பண்ண ஆரம்பிப்பானா? நம்ம ஆரம்பிப்போமா? யாருக்குமே தோணாது இல்லையா. வெள்ளேந்து அவனை ஏறினா, அவன் அந்த வந்து இந்த டாலஸ்ட் பில்டிங் வந்து வெள்ளேந்து ஏறினா ஸ்கேல் பண்ணா அப்படின்றது வந்து யாருக்குமே தோணாது. அவர்களுக்கு என்ன தோணும், அவன் வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து இல்லாட்டி பேராஷூட் பண்ணிருக்கணும், இந்த மாதிரி வேற ஏதாவது தான் தோணுமே ஒழிய இப்படி நம்ம அனலைஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. அதே போலதான் இங்கேயும் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப மாளிகை பார்த்த உடனே இவ்வளவு பெருசா கட்டியிருக்கான், எவ்வளவு நேரம் அப்படின்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். இதை பார்த்த மலையை பார்த்த உடனே எவ்வளவு நாள் ஆயிருக்கும் கட்டுறதுக்கு அப்படின்லாம் யாருக்குமே தோணாது இல்லையா. இதுதான் அசக்கிய கிரியம் அப்படின்னு பேர். அதனால ஜகத்து காரியம் சாவயவத்வாத் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க வந்து அசக்கிய கிரியத்துவம் அப்படின்னு இருக்கு. அசக்கிய செய்யப்பட முடியாது அப்படின்னு இருக்கும் பொழுது அது காரியம் அப்படின்னு யாருக்குமே தோணாது அப்படின்றதுதான் இங்க வந்து 2வது தூஷணம், சோபாதிகத்துவம் அப்படின்ற தூஷணம். ஆக அது முடிஞ்சு போன பிறகு அடுத்தது வந்து விருத்தம் அப்படின்னு மற்றொரு தூஷணம் சொல்றான் இந்த மீமாம்சகர். என்ன சொல்றான்னா, நீ குயவனை கொண்டு நீ என்ன பண்ற, நீ குயவன் வந்து கடத்தை படைக்கிறான், அப்போ குடத்தை பண்ணக்கூடிய குயவனை கொண்டு அப்போ லோகத்தை பண்ணக்கூடிய ஈஸ்வரன் அப்படின்னு நீ சாதிக்க பாக்குற இல்லையா. அப்ப என்ன ஆகும்னா, குயவன் குடத்தை படைக்கிறான் இல்லையா, அந்த குயவன் வந்து ஒரு அக்னியன், எல்லாமே தெரிஞ்சிருக்க போது அவனுக்கு கம்ப்யூட்டர் தெரியாதுன்னு வச்சுப்போம், அவனுக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு வச்சுக்கோமே. அப்படிப்பட்ட அக்னியனான குயவன்
அதே போல அவன் சரீரத்தை கொண்டுதான் அந்த குடத்தை பண்றான். அதே போல அவனுக்கு ஏதோ ஒண்ணு வேண்டி இருக்கு. அவன் அனவாப்த சமஸ்த காமன். அவன் வேண்டியது ஏதோ ஒண்ணு குறைபாடு உள்ளவன் அந்த குயவன். அப்ப லோகத்தை படைக்கக்கூடிய ஈஸ்வரன் அப்படின்னு நீ ஒருத்தனை கல்பிக்கிறையே, அவனும் எப்படி இருப்பான் அப்படின்னா அக்ஞனாக இருப்பான் குயவனை போலவே, உடம்புடன் கூடியவனாக இருப்பான் குயவனை போலவே, அவாப்த சமஸ்த காமனாக இருக்க மாட்டான், குறைபாடு உள்ளவனாக இருப்பான் குயவனை போலவே. அப்படின்னு இதான் விருத்தமானது. நீ ஒருத்தனை ஸ்தாபிக்கணும்னு நினைக்கிற, ஆனா நேர் விருத்த தர்மங்கள். நீ எப்படி நினைக்கிற அந்த ஈஸ்வரன் ஸ்தாபிக்கணும்னு, சர்வஜன் சர்வேஸ்வரன் அவாப்த சமஸ்த காமன் அப்படின்னு ஸ்தாபிக்கணும்னு நினைக்கிற. இப்ப நேர் விருத்தமா என்ன வந்திருக்கு? அவன் அக்ஞன், அனவாப்த சமஸ்த காமன், குறைபாடு உள்ளவன். அதே போல அவன் அக்னி சரீரத்தை கொண்டவன் அப்படின்லாம் இருக்கு. ஆகையினால நீ சொல்ற அனுமானங்கள் எதுவுமே உனக்கு சாதகமாக இருக்காது அப்படின்றது மீமாம்சகனுடைய கூற்று நையாயிக்கனை குறித்து. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, நையாயிக்கன் இதுக்கு பதில் சொல்ல போறான். இந்த மீமாம்சகனுக்கு பதில் சொல்லி, அப்போ அந்த நையாயிக்கன் மீமாம்சக வாதத்தை வீழ்த்திடுவான். நையாயிக்கன் இருப்பான் இல்லையா, அப்ப எம்பெருமானார் நையாயிக்கனுடைய வாதத்தை புறக்கணித்து பிரம்மம் வேதாந்தத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு மேல ஸ்தாபிக்க போறார். அத அடுத்த உபன்யாசத்தில் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.